नमस्ते 5वीं कक्षा छात्रों। आज पार्ट 2 बी का கடோரா देखिए। ஆல்ரெடி பி கா கடோரா லெசன் நடத்திட்டோமா? இன்றைக்கி செகண்ட் டைம் ஒன்றை பார்த்துட்டு நம்ம அதோடைய கடின் சப்தமும் அங்கிரேஜி அர்த்தமும் பார்க்க போகிறோம். சரிங்களா? பி கா கடோரா அப்படின்னு சொல்லியிருக்கோம். பெக்கிங் பவுல்னு சொல்லியிருக்கோம். பீக்னா பெக்கிங்கு, கடோரானா வெசல், பெக்கிங் வெசல்னு சொல்லியிருக்கோம். அந்த கபிலவஸ்து நகரில் வர்ஷா ஹோனே ஹோனேக்கு மழையே இல்லாமல் இருந்ததுனால மிகப்பெரிய பஞ்சம் வந்துருச்சு. அக்கால் படம் பஞ்சம் வந்தது. பகுத் பரேஷான் தா. அதனால என்ன பண்ண மக்கள்லாம் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. பஞ்சம்னா என்னது? எதுவுமே தண்ணி இல்லாமல், எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? அதுதான் பஞ்சம். எதுவுமே கிடைக்காம போயிடும் உங்களுக்கு. உண்ண உணவு இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல், எதுக்குமே வழி இல்லாமல் போயிடுவாங்க. அதுதான் பஞ்சமான நிலைன்னு சொல்கிறது. அந்த பஞ்சமான நிலைமை மழை மழை இருந்தால் தான் எல்லாமே விளைச்சல்லாம் இருக்கும், மக்கள் செழிப்பாக இருக்க முடியும். ஸோ அந்த மழை இல்லாத காரணால இந்த மாதிரியான கஷ்டம் ஏற்பட்டுச்சு. எங்கே ஏற்பட்டுச்சு? கபிலவஸ்து நகரத்தில். அதுக்கு மகாத்மா புத்தர் அவங்களுடைய இந்த கஷ்டமான நிலைகளெல்லாம் பார்த்து அவங்கள பற்றி என்ன மாதிரியான கஷ்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் சேகரிக்கிறாங்க. அப்போ அந்த மக்களை பார்த்து கேட்குறாங்க, என்ன இந்த உணவில்லாத மக்களுக்கு உணவளிக்க யார் முன்வரீங்க அப்படின்னு. அந்த மக்கள்லேயே ஒருத்தரை பார்த்து, எனக்கு கஷ்டப்படுறோம்னாலும் எல்லாருமே ஓவராக கஷ்டப்பட மாட்டோம், யாரோ ஒருத்தர் 2 பேர் நல்லா இருப்பாங்க. அந்த நல்லா இருக்கிறவங்க உதவு முன்வரவங்க யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறாங்க? புத்த மகாத்மா கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு ஒரு சேட்டு என்ன சொல்கிறாங்க, நான் அதனால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி வெட்கப்பட்ட தலை குனிஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த நகரில் தானியங்கள்லாம் இவ்வளோ பெரிய மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தானியம் கொடுக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறாங்க. அப்புறம் சேனாபதி அவங்கெல்லாம் வராங்க. 2 பேர் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னுடைய இந்த பஞ்சத்தில் என்னோடய நிலமெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் சூறையாடப்பட்டுருச்சு, அதனால் என்னாலையும் யாருக்கும் உதவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்களே வெளியே யாருமே முன் வரல. இந்த மாதிரியான சூழ்நிலை தான் ஒரு ஏழை பெண்ணானவங்க, அவங்க பேர் சுப்ரியா, அவங்க முன் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த புத்த மகானை வணங்கி நான் உங்களுடைய கட்டளைகளை ஏற்க முன் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு மற்ற மக்களை, இவங்க சரியான பைத்தியமா, இவங்க இவளே ஒரு ஏழை, இவளே பிச்சை வாங்க வந்திருக்கா, இவ எல்லாத்துக்கும் உதவுறேன்னு சொல்கிறாளே, இவ எப்படி சரியான பைத்தியம் மாதிரி உளறாளோ அப்படின்னு நினச்சிட்டு கேட்டுட்டு அவளையே டீஸ் பண்ணி பேசுகிறாங்க. யாரை? சுப்ரியாவை. யார் பேசுகிறா? இந்த பொதுமக்கள் பேசுகிறாங்க. ஓகே. அவனே அந்த பெண்ணானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட சொல்லிட்டு புத்த மகான்கிட்ட என்ன சொல்கிறாங்க, உங்கள் கட்டளைகளை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை டீஸ் பண்ண மக்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க, என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, நான் கேட்குற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள், கொடுங்க, நான் உங்களோட எல்லாருடைய கவலைகளையும் நான் தீர்க்கிறேன் அப்படின்னு. நான் ஏழையாக தான் இருக்கலாம், இருந்தாலும் உங்களுடைய கவலைகளை தீர்க்கக்கூடிய தெம்பு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னாக்க, நான் டெய்லி எல்லார் வீடையும் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டும்போது உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க, அதை நான் கொண்டு போய் சேர்த்து வச்சு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்குறேன். நான் அந்த வேலையை நான் செய்கிறேன். நான் எல்லாரையும் நிறைய கொடுங்கன்னு சொல்லலை. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ, என்ன பொருள் இருக்குதோ, உணவுப் பொருட்கள் என்ன இருக்குதோ அதில் நீங்கள் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுனாக்க, இந்த 4 பேர் சாப்பாடு ஒருத்தர் சாப்பாடை கொடுத்தீங்கன்னா பாக்கி என்ன பண்ணுங்க, அந்த 3 பேர் 4 பேரை ஷேர் பண்ணிக்கோங்க. 4 பேருக்குள்ளே அந்த ஒருத்தர் சாப்பாடை கொடுத்தீங்கன்னா, அது மாதிரி ஒவ்வொரு வீட்லேருந்து ஒவ்வொருத்தராக கொடுத்தாங்கனாக்கா நான் அதை போய் சேர்த்து ஒன்றுமே இல்லாத மக்களுக்கு கொடுத்து நான் என்னால் உதவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியானவங்க செய்கிறாங்க. ஸோ அது மாதிரியாக தான் அவங்களோட பிட்சா பாத்திரத்தை நிரப்பி அந்த பணியையும் திறம்பட செய்கிறாங்க. அதனால் அந்த நகரமே என்ன ஆகிடுது, பஞ்சத்திலேருந்து அகன்று விடுகிறது. இதுதான் இந்த லெசன். பிக்ஷா பூக்குக்கா கடோரா. ஓகேங்களா? இந்த லெசனை எழுதினவங்க யாருப்பா? ரவீந்திரநாத் தாகூர். இவங்களை பற்றியும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வங்க கவிஞர். இவங்க நோபல் பரிசு பெற்ற ஒரு கவிஞர். இவங்க ஜனகணமன அப்படிங்கிற நம்மளுடைய தேசியத்தை எழுதியவங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன நியூவாக பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க,
கடின் சப்தா பார்க்க போகிறோம். கடின் சப்தனை என்ன சொல்லியிருக்கோம், ஹார்ட் வேர்ட்ஸு, டிக் வேர்ட்ஸு. நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், டிக் வேர்ட்ஸு அப்படின்னு சொல்லுவோம், டி வேர்ட்ஸ்னு சொல்லுவோம், டிக் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம், டிக்டேஷன் வேர்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வேர்ட் என்ன, பீக். பீக்னா பெக்கிங். பீக்னானது பெக்கிங். இப்போ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது மாதிரி பெக் பண்ணுறது. இந்த பெக் பண்ணுறது அப்படின்னாக்க 2 வகை இருக்குது. தனக்காக மட்டும் பெக் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குது, மற்றவர்களுக்காக சேவையாக செய்கிறது ஒன்று இருக்குது. மற்றவர்களுக்காக சேவையாக செய்கிறது இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்தாப்பில் ஒரு வேர்ட் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடோரா. கடோரா அப்படின்னா வெசல். கடோரானா வெசல், அந்த பவுல், பெக் பண்ணுற பவுல். பீக்குக்கா கடோரா, இதான் நம்மளோட லெசனுடைய ஷீர்ஷக்னா ஹெட்டிங்னு சொல்லியிருக்கேன். இப்போ பீக்குக்கா கடோரா இதை சேர்த்து வச்சு ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். பீக்னா என்ன சொல்லிட்டோம், பிச்சை அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிச்சைங்கிறது இன்னொரு வார்த்தையை என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா தர்மம் அப்படின்னு சொல்லலாம். நல்லதுக்காக செய்கிறது இருக்குது, தனக்காக சுயநலமாக செய்கிறதும் இருக்குது. இப்போ பொதுநலமாக செய்யக்கூடிய விஷயத்தை பற்றி நான் பார்க்குறேன். சரிங்களா? இப்போ இந்த ஒரு தாத்தா பார்க்குறீங்க, இவர்கள் ஒரு சுவாமிகள். சுவாமிங்க, அதாவது நம்ம இவங்களை பற்றிலாம் நம்ம செய்திகள் நிறையவே தெரிஞ்சுக்கணும்ப்பா. அதுக்காக தான் இவங்க சொல்கிறோம். இவங்க பேர் கிருபானந்த வாரியர். இவங்களாம் குட்டி பிள்ளைங்க, இவங்களெல்லாம் தெரியவே தெரிஞ்சிருக்காது. டேடி மம்மி எல்லாமே ஓரளவு தெரிஞ்சிருப்பாங்க. எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் இவங்களை பற்றி செய்திகள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரியார் சுவாமிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய இடத்துல போய் சொற்பொழிவுகள் ஆற்றுவாங்க. நானும் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் இவங்களோட சொற்பொழிவுகள் நான் கேட்டிருக்கேன்ப்பா. பெரியவங்க ஆகும்போதுலாம் இவங்க இல்லை. ஓகேவா? மிஸ் எல்லாம் ஒரு 10th 11th படிக்கும்போதே இந்த சுவாமிகளை இறந்துட்டாங்க. ஓகே, இவங்க முருகனை பற்றிய சொற்பொழிவுகள் நிறைய நடத்துவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சுவாமிகள் நடத்துறது. ஓகே, அடுத்து கதாகலட்சிவங்க நடத்துவாங்க, ராமாயண மகாபாரதம் சொல்லுவாங்க. அப்புறம் நடப்பு நிகழ்வுகள் பற்றியெல்லாம் நிறைய குழந்தைகளுக்கான நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இவங்களோட சொற்பொழிவுகளில் இருக்கும். அப்புறம் என்ன அப்படின்னாக்க, இவங்க நிறைய இந்த மேடை பேச்செல்லாம் நடத்தின உடனே லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கனாக்கா கொஷின் கேட்பாங்க. அவங்க நடத்தின, இப்போ நம்மலாம் கிளாஸில் லெசன் நடத்தினோன்னா கொஷின் கேட்குறோம்ல, அது மாதிரி இவங்க நடத்தின சொற்பொழிவுலேருந்தே கொஷின் கேட்பாங்க. மெயினாக யார் ஆன்சர் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்கனாக்க, நம்மள மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் தான் ஆன்சர் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க சுவாமிகள். ஆன்சர் சொன்னோம்னா உடனே அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு உடனே ஒரு காம்ப்ளிமெண்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புத்தகமோ அவங்க கையில் அந்த நேரத்துக்கு என்ன இருக்கோ அதை ஒரு கிஃப்டாக கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். தான் சொன்ன இதுலேருந்து அவங்க சரியான பதிலை சொன்னாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. அந்த சுவாமிகள் கையில் கந்தசஷ்டி புக்கு இருக்குது, இல்லை ஏதாவது உபன்யாச புக்கு இருக்கும். ரொம்ப பயனுள்ள புக்காக தான் இருக்கும், சின்ன சின்ன புக்காக இருக்கும். அப்படியே புத்தகங்கள் எதுவும் கையில் இல்லை, தீர்ந்து போயிடுச்சு, நிறைய பேர் ஆன்சர் சொன்னாங்க, கையில் புத்தகம் இல்லைனாக்கா என்ன பண்ணுவாங்கனாக்க, 1 ரூபி நோட்டு வச்சுருப்பாங்க. 1 ரூபி 2 rupees நோட்டு வச்சுருப்பாங்க. நல்ல நியூ நோட்டாக வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அதை தூக்கி அவங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க சுவாமிகள். ஓகேங்களா? ஓகே, இவங்களோட சொற்பொழிவுகள் முடிஞ்சோன்னே கடைசியாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் வந்திருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி பாக்ஸஸ் நிறையா வாங்கிப்பாங்க. அந்த பாக்ஸஸை இவங்களோட சொற்பொழிவை கேட்க வந்தாங்க பாருங்கள், அவங்கள்ட்டெல்லாம் அவங்களால என்ன இருக்கோ மணியை அதில் போட சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க, அந்த மணியை போட. இப்போ என்கிட்ட அப்போக்கி 1 ரூபி தான் இருந்துச்சு அப்படின்னா நான் 1 ரூபி கூட போடலாம். 10 rupees இருக்கா, 10 rupees போடலாம். இப்போலாம் நம்ம ஒரு ப்ரோக்ராம் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு தானே போகிறோம். 100 rupees, 500 rupees, 1000 rupees அப்படிலாம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு போகிறோம் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணுன்னாக்க. இவங்கள பார்க்க போகும்போது, இவங்களோட ப்ரோக்ராம் பார்க்கும்போது அப்படிலாம் கிடையாது, ஃப்ரீயாக தான். இந்த ஸ்கூல் கிரவுண்டிலலாம் கூட நடக்கும். இவங்க ஸ்டேஜில் உட்காந்து சொற்பொழிவு காட்டுவாங்க. மற்றவங்க எல்லாம் பண்ணுவாங்க, விசிட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கீழே அந்த கிரவுண்டில் உட்காந்து இவங்களோட சொற்பொழிவை கேட்பாங்க. இவங்க சொற்பொழிவு முடிஞ்சோன்னே கடைசியாக இவங்களோட ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி நிறையா அங்கங்கே பாக்ஸ் எடுத்துகிட்டு இது மாதிரி அவங்கள்ட்ட மணி கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களால முடிந்ததை போடலாம், நிறைய போடணுங்கிற அவசியம் கிடையாது. 1000 2000லாம் கிடையாது. 5, 10, 1 ரூபி, 2 rupees இது மாதிரிலாம் போடுவாங்க. சில பேர் ரொம்ப அதிகமானாக்க 50 இல்லை 100 தான் மேக்ஸிமம். மிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு தான் அமௌண்ட்டு வரும் அவங்களதுல. நிறைய பேருக்கு கொடுப்பாங்க. இந்த அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணி ஐயா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்க, சேவை செய்வாங்க. இப்போ நம்ம ஊரில் வயலூர் முருகன் கோவில்லாம் ஐயாவுடைய திருக்கரங்களால் தான் கட்டப்பட்டது, அவங்களுடைய பணியின் மூலமாக நிறைவேறுனுச்சு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. வயலூர் முருகன் கோவில் இருக்குல்ல நம்ம திருச்சியில், அதெல்லாம் ஐயாவுடைய
கிருபையால் நடைபெற்றது அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ அது மாதிரி என்னன்னாக்கா தர்மங்கிறது நல்லதுக்கும் இருக்குது அப்படிங்கிறது சொல்லு. பிச்சைனாக்கா இப்போ புத்த மகான் என்ன செய்வாங்க, பீக்குக்கா கடவுரில் என்ன பண்ணுறாங்க, பஞ்சம் ஏற்பட்டது, கபிலவஸ்து நகரில் பஞ்சம் ஏற்பட்டது. அப்போ ஹெல்ப் பண்ண சொல்லும்போது யாருமே ஹெல்ப் பண்ணல, சுப்ரியாங்கிற ஒரு பெண்ணு தானே ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த ஐயா சொற்பொழிவாற்றி முடித்தோன்னே வந்த பொதுமக்கள்கிட்டேருந்து வாங்கின மணியை இது பண்ணி நிறைய சர்வீஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணுறது, நல்ல வகையில் செய்யணும். இந்த பீக்கு இப்போ நம்ம எல்லாமே கூட நிறைய பண்ணுவாங்க தெரியுமா. மக்கள் வந்து ரெட் கிராஸ் அது மாதிரிலாம் போட்டு இந்த ஜென்ரல் அந்த பப்ளிக்லலாம் கூட மணியெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க சில விஷயங்களுக்காகலாம், நல்ல செயல்கள் செய்கிறதுக்கு. அது பீக்குங்கிறது எப்பயுமே நல்ல செயல்களுக்காக தனக்கு மட்டும் இல்லாமல் பொதுநல உணர்வோடு செய்யணும். அதனால் தவறு இல்லை. அதுக்கு தான் சொல்ல பீக்குக்கா கடோரா. ஓகே, பீக்குனா பெக்கிங்கு, கடோரானா என்னது பெசல் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து என்ன வேர்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வேர்ட் பீக், பீக்னா பெக்கிங்னு பார்த்தோம் சரிங்களா. செகண்ட் வேர்டு என்ன சொல்லியிருக்கோம், கடோரா, கடோரானா வெசல்னு பார்த்தோம். தேர்டாக என்ன பார்க்க போகிறோம், அக்கால்னு பார்க்குறோம். தேர்டாக என்ன பார்க்க போகிறோம், அக்கால் அப்படின்னு பார்க்குறோம். அக்கால்னா என்னது, ஃபேமைன்னு அர்த்தம். ஃபேமின் அப்படின்னா பஞ்சம், பஞ்சம். இது ஃபேமின் என்னது, பஞ்சம் அப்படின்னு அர்த்தம். பஞ்ச காலத்தில் எப்படி இருப்போம் அப்படின்னா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி தான், வறட்சியாகி நீர்நிலைகள்லாம் இல்லாமல், செழிப்பு இல்லாமல், இயற்கை வளங்கள்லாம் செழிப்பு இல்லாமல், மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம், ஒன்றுமே இல்லாமல். இந்த மாதிரி பஞ்ச நிலைகள்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிரார்த்திக்கிறது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வேர்டு பீக், செகண்ட் வேர்டு கடோரா, தேர்டு அக்கால். ஃபோர்த்தாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரேஷான். ஃபோர்த்தாக என்ன பார்க்குறோம், பரேஷான். பரேஷான் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கவலைப்படுறது. பரேஷான்னா ஒரீடு, கவலை. எதனால் கவலைப்படுறோம், பஞ்சம் ஏற்பட்டு நம்மளுக்கு எந்த வளங்களுமே இல்லாமல் கஷ்டப்படுறோம், அதுக்கு தான் கவலைப்படுறது, ஒரீடு. அதுக்கு ஹிந்தியில் என்ன வேர்டு, பரேஷான். பரேஷான்னா ஒரீடு. இக்கட்டா, இக்கட்டானா என்னதுன்னா கேதர். ஃபிஃப்த்து வேர்டு என்னது, இக்கட்டா. இக்கட்டானா என்னென்னு சொல்லியிருக்கோம், கேதர் பண்ணுறது. ஏன்னா என்ன நிலைமைகள், எங்கெங்கே எவ்வளோ ஒரு கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற செய்தி சேகரிக்கிறது. இப்போ இப்போ கரோனா பீரியட்லாம் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ கரோனா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிறைய செய்தித்தாள்கள்லாம் படிக்க, நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறோம்ல, படிக்கலைனாலும் இனிமேனாலும் படிங்க. அதில் நிறைய செய்திகளை தொலைக்காட்சி மூலமாகவோ மொபைல் மூலமாக தான் செய்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. செய்தித்தாள்கள் வாங்கி படிங்க, அதுலேருந்து நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. இப்போ அதிலலாம் போடுவாங்க, ட்ரிச்சியில் எவ்வளோ பேர் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்காங்க, தஞ்சை மாநகரில் எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்காங்க, ஆல் ஓவர் இந்தியாவில் எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வேர்ல்டு லெவலில் எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் ரெக்டிஃபை ஆகிருக்காங்க. கொரோனா இன்ஃபெக்ஷன் ஆனவங்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க, எவ்வளோ பேர் ரெக்டிஃபை ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் டெத் ஆகிருக்காங்க அப்படிங்கிறலாம் போடுறாங்கல்ல. அதெல்லாம் என்ன பண்ணுறது, கேதர் பண்ணுறது, செய்திகள்லாம் சேகரிக்கிறது. இப்போ நம்ம லெசனில் என்ன சேகரித்தாங்க, அந்த ஃபேமைன் வந்தது இல்லையா, பஞ்சம் வந்தது இல்லை, பஞ்சத்தில் எவ்வளோ மக்கள்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் சேகரிக்கிறாங்கல்ல, அந்த செய்தியை சேகரிக்கிறதுக்கான ஹிந்தி வேர்டு தான் இக்கட்டா. புரிஞ்சுதா. ஃபஸ்ட்டு வேர்டு என்ன பார்த்துருக்கோம், பீக். செகண்ட் வேர்டு கடோரா. தேர்டு என்னது அக்கால். ஃபோர்த்து ஒன் பரேஷான். ஃபிஃப்த்து ஒன் இக்கட்டா. 5 வேர்ட்ஸும் புரிஞ்சுதா. சிக்ஸ்த்து கடின் சப்தா போகலாமா. மாதா, மாதானா நெற்றி, ஃபோர்ஹெட்னு சொல்லுவோம்ல, அதுதான் அது. 7th ஒன் லஜ்ஜா. 7th ஒன் லஜ்ஜானா வெட்கம், வெட்கப்பட்டு நிற்கிறது, ஷேமாகி நிற்கிறது. எதனால் ஷேம் ஆனாங்க, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்களால் எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஹெல்ப் பண்ண வரவங்களும் என்ன பண்ணாங்க, இவங்களெல்லாம் எப்படி முடியும், இவங்களே பெக்கிங்க்காக வந்திருக்காங்க, இவங்க எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. இது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க பாருங்கள், அதுதான் ஷேமு, வெட்கம். இதை ஹிந்தியில் என்ன சொல்கிறோம், லஜ்ஜா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. எய்த்து ஒன் ஜோட்கர். எய்த்து ஒன் ஜோட்கர். ஜோட்கர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட் பண்ணுறது. ஆட் பண்ணுறது தான் என்ன பண்ணுறாங்க, ஜோடு அப்படின்னு ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன் பாருங்களா. இப்போ என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கீழே பாருங்களேன்,
க ப்ளஸ்ஸு ஷ, க ப்ளஸ்ஸு ஷ, இதில் க ஜோட்னே ஷ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? க ஜோட்னே ஷ. இப்போ நீங்கள் சம்யுக்தாட்சரெலாம் படிச்சிருப்பீங்க, பாரகடிலாம் படித்தோம் இல்லையா? அடுத்த சம்யுக்தாட்சர்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வரும். இது இக்கு ப்ளஸ் அ க. இப்போ தமிழ்லலாம் படிக்கிறோம்ல, அது மாதிரி ஹிந்தியில் வரும் இக்கு ப்ளஸ் அ க அப்படின்னு வரும். இது க ப்ளஸ் ஷ வந்திருக்கு இக்ஷ. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க? கக்ஷா. நம்ம கக்ஷான்னு என்ன பண்ணிருக்கோம்? வகுப்பு, கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கூட கிளாஸில் உள்ள 5वीं कक्षा छात्रों நமஸ்தே அப்படின்னு மிஸ்ஸு சொல்லுவேன்னு, அதுதான் இந்த கக்ஷா. கக்ஷானா வகுப்பு. இந்த இக்ஷ எப்படி வருது அப்படின்னா கேப்பும் ஷேவையும் சேர்த்தா க்ஷ. அந்த சேர்க்கறது நம்ம என்ன சொல்லுவோம்? கே ப்ளஸ்ஸு ஷ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ளஸ்ஸை தான் எதில் சொல்கிறாங்க? ஹிந்தியில் ஜோடு சேர்க்கறது. நம்ம லெசனில் ஜோடு அப்படின்னாக்க ஃபோல் ஹேண்ட்ஸ் அப்படின்னா ஜோட்கர்னது ஃபோல் ஹேண்ட்ஸ், கையை மடித்த நிலையில் கேட்குறாங்க இல்லையா? அதுதான் 2 கையையும் சேர்த்து வச்சு பெக்கிங் கேட்குறாங்கல்ல, அதுதான் ஜோட்கருங்கிறது. ஜோட்கர்னா ஃபோல்டு ஹேண்ட்ஸ், மடித்த கைகள் அப்படின்னு 2 கையையும் சேர்த்து மடித்து கேட்குறது. இந்த இடத்துல நான் கரெக்டாக என்ன சொல்லலாம்? ஜோட்கர்னால இதுவும் சேர்க்கறது தான். எது? காவையும் சேவையும் சேர்க்குறோம். காவையும் ஷேவையும் சேர்த்தா என்ன வருது? இக்ஷ வருது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கோம்? கக்ஷா அப்படின்னு சொல்லியிருக்கோம். 9th வேர்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க அனாஜ். 9th சப்தம் எது? அனாஜ். அனாஜினா என்னது? தானியங்கள், கிரெயின்ஸ். அனாஜினா என்னது? தானியம், கிரெயின்ஸ். கிரெயின்ஸ்னு சொல்லியிருக்கோம். பார்த்தீங்களா என்னென்ன மாதிரி தானியங்கள்லாம் இருக்குது இல்லையா? நம்ம வீடுகளில் கிச்சன்லலாம் உபயோகப்படுத்துவாங்க அந்த தானியங்கள்லாம். உரிதாள், அப்புறம் தில்லு, அது மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த அப்புறம் நவதானியங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு வீட்டில் ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்க? நவதானியம் போடுவாங்க இல்லையா? முளைப்பாரி கட்டுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. கோவில் விசேஷங்கள்லாம் இந்த செடியாக வச்சுருப்பாங்க, பாக்ஸாக செடி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் என்னது? நவதானியம் போடுறது தான். இன்னொன்று சிறப்பாக சொல்ல போனாக்க, இப்போ வர நாட்களில் நவராத்திரி வருது. இப்போ நவராத்திரிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வீடுகளில் முன்னாடியே என்ன பண்ணுவாங்க? முளைப்பாரி போடுவாங்க. அந்த முளைப்பாரிக்கு எதை போடுவாங்க? நவதானியம். 9 வகையான தானியங்கள் அதில் இருக்குமா. இப்போ எங்கேயுமே அதான் காமிச்சிருக்காங்க பாருங்கள் பிக்சரில். 3, 6, 9 கிரெயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நவ தானியங்கள், 9 வகையான தானியங்கள். இதெல்லாம் நல்லா செழிச்சு இருந்தாக்க ரொம்ப நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த செடியெல்லாம் போடுவாங்க. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போடுவாங்க, திருமண விழாக்களில் போடுவாங்க, முக்கியமான வீட்டில் சாமி கும்பிட்றது அப்படின்னாக்க போடுவாங்க. வீடு கட்டுறாங்கன்னாக்க கூட வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? கீழே முளைப்பாரி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நவதானியம் போடணும் அப்படின்லாம் சொல்லி நவதானியங்கள்லாம் போடுவாங்க. கிரெயின்ஸு, இந்த கிரெயின்ஸ்லாம் உணவில் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு என்னது? ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வேர்டு என்னது? கேது. கேதுனா என்னது? லேண்டு. கேதுனா என்னது? லேண்டு. ஓகேப்பா, இதுவரையிலும் 10 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். 10 வேர்ட்ஸ் என்னென்ன கடின சப்தில் பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு சப்த பீக்கு. பீக்குனா பெக்கிங்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் ஒன்று என்னது? கடோரா. கடோரானா வெசல், அது பவுல்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனாக்க பவுல்னு. தேர்ட் ஒன் அகால். அகால் என்னது? ஃபேமின்னு அர்த்தம். அகால் என்னது? ஃபேமின், பஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபோர்த் ஒன்றுனா பரேஷான். பரேஷானா என்னது? கவலைப்படுறது, ஒரீடு அப்படின்னு சொல்கிறது. ஃபிஃப்த்து ஒன் இக்கட்டா. இக்கட்டானா என்னது? கேதர். அந்த நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணுறது, அதுக்கு தான் ஹிந்தியில் என்னது? இக்கட்டா. சிக்ஸ்த்து ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதா. மாதானா என்னது? நெற்றி. மாதானா நெற்றி, ஃபோர் ஹெட்டுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஃபோர் ஹெட். பார்ட்ஸ் ஆஃப் பாடியில் சொல்லுவோம்ல, ஃபோர் ஹெட். அதுக்கு என்னது ஹிந்தியில்? நெற்றி. ஹிந்தியில் மாதா. ஹிந்தியில் மாதா அப்படின்னா தாய். ஃபஸ்ட்டு தேல வர்ற தா வந்தாக்க என்னது? தாய், மதர்னு அர்த்தம். சரிங்களா? இந்த தேல வர்றதுல என்னது? மாதானா நெற்றி. த மாதா, மாதா, டிஹெச்சி வர்றது, ஏஏ வரும். நெற்றி, ஃபோர் ஹெட். செவன்த் ஒன் லஜ்ஜா. லஜ்ஜானா வெட்கம், ஷேம்னு சொல்லுவோம். சரிங்களா? வெட்கப்படுறது. சரி, எதுக்கெல்லாம் வெட்கப்படுவோம்? சில சமயம் என்னது? மார்க் கம்மியாகிடுச்சு நம்ம வெட்கப்படுவோம். சரிங்களா? அடுத்து ஜோட்கர்னா சேர்க்கறது. ஜோட்கர்னா என்னது? சேர்க்கறது, ஃபோல்டு ஹேண்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்து அனாஜ். அனாஜ்னா கிரெயின்ஸ், தானியம். கேதுனா என்னது? லேண்டு. கேதுனா லேண்டு, நிலம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அங்கிரேஜி அர்த்தம். அங்கிரேஜி அர்த்தம்னா இங்கிலீஷ் மீனிங்ஸு பார்க்குறோம்.
சரிங்களா? இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சுக்கா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வேர்டாக பார்க்குறோம்ப்பா. சுக்கா அப்படின்னு நினைக்கிட்டாக்க ட்ரை அப்படின்னு அர்த்தம். ட்ரையாக இருக்கிறது, அந்த நிலம் என்னது உலர் நிலமாக போயிடுது. ஏன் உலர் நிலமாகுது? தண்ணி இல்லாமல் மழை இல்லாமல் அந்த நிலம் என்னது உலர் நிலமாக ட்ரையாக போயிடுது, வறட்சியாக போயிடுது. அதுதான் சுக்கா. நெக்ஸ்ட்டு வேர்டு என்ன? பீடு. பீடுன்னா க்ரௌடு. பீடுன்னு என்னது? க்ரௌடு, இந்த கூட்டம் அப்படின்னு அர்த்தம். நிறைய இடத்துல பொதுக்குழு கூட்டங்கள்லாம் நடந்துவாங்கல்ல, ஜென்ரலாக மீட்டிங்ஸ்லாம் போடுவாங்க. அதுக்கு என்ன ஆகும்? க்ரௌடு. இப்போக்கெல்லாம் க்ரௌடு இருக்கலாமா? அந்த சீசனில் க்ரௌடு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி இருக்கணும். சரிங்களா? ஒரு 4 பேர் சேர்ந்து நிற்கக்கூடாது, 2 பேர் சேர்ந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்? கொரோனா இன்ஃபெக்ஷன் ஆகிடுங்கிறதுனால. சரிங்களா? பீடு இருக்கலாமா? இப்போக்கி பீடு இருக்கக்கூடாது, க்ரௌடு இருக்கக்கூடாது, கூட்டம் கூட கூடாது. ஓகே, தேர்ட் வேர்ட் பார்ப்போம். ஆஞ்ஞா. ஆஞ்ஞானா ஆர்டர் பண்ணுறது. ஆஞ்ஞானா என்னது? ஆர்டர் பண்ணுறது, கட்டளை இடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலையை போய் நீ செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்களே. இந்த புக்கை போய் எடுத்துகிட்டு வா, டேடி மம்மி சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் நீ போய் இந்த புக்கை எடுத்துகிட்டு வர, இந்த லெசனை படிக்கிற அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவாங்கல்ல, அதுதான் ஆஞ்ஞா. கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் கொடுப்பாங்க. இந்த ஸ்கூல்லலாம் இன்றைக்கி திறக்கணும் அப்படின்னு நம்மளாம் ஜாலியாக இருப்போம். ஏன்னா இவ்வளோ நாளாக லீவில் இருந்துட்டோம்ல. எப்போயும் ஸ்கூல் ரெகுலராக போயிட்டுருப்போம், எப்படா ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்னு இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக லீவில் இருந்துகிட்ருக்கோம். நம்மளுக்கு இப்போ என்ன திங்கிங் ஃபுல்லாக, எப்பப்பா ஸ்கூல் திறப்பாங்க, கவர்மெண்ட்லேருந்து எப்பப்பா ஆர்டர் அனுப்புவாங்க. ஆர்டர்னால் தமிழில் கரெக்டாக சொல்லணும்னா ஆணை அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஆஞ்ஞானா ஆர்டர், ஆஞ்ஞானா ஆர்டர், சுக்கானா ட்ரை, பீட்னா க்ரௌட், ஆஞ்ஞானா ஆர்டர். ஃபோர்த் வேர்ட் போகலாமா? ஆங்கன். ஆங்கன்னா என்னது? கார்ட்டியார்டு. கார்ட்டியார்டா முற்றம்னு சொல்கிறது. ஆங்கன்னா கார்ட்டியார்டு. மூளைக்கு மூளை, எந்தெந்த மூலையிலேயே நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், வாங்கிட்டு வந்து எல்லா இடங்களும் எல்லா மூளை முடுக்கலையும் ஒரு மக்களை விடாமல் அவங்கள கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஏன் வேலை அப்படின்னு யார் சொல்லுவா? சுப்ரியா சொல்லுவாங்க. எங்கே சொல்லுவாங்க? பீக்குக்கா கடோரா லெசன். இந்த லெசன் நம்மளுடைய செகண்ட் லெசனாக இருக்குது. ஓகேவா? கார்ட்டியார்டுனா முற்றம் அப்படின்னு அர்த்தம். ஆங்கன் அப்படிங்கிறது ஹிந்தி வேர்டு. அந்த ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்னது? கார்ட்டியார்டு. கோட்டியார்டுனா அந்தந்த மூளை முடுக்கலை அப்படின்னு அர்த்தம். அந்த மூளை முடுக்கலலாம் என்ன கொண்டு போய் தானியங்களை உணவுகளை கொண்டு போய் சேர்க்குறேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபிஃப்த்து ஒன்று பார்ப்போம். ஜிம்மேதாரி. ஜிம்மேதாரினா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அர்த்தம். ஜிம்மேதாரினா ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன், நான் இதை செய்கிறேன். இந்த 5th பிள்ளைங்களுக்கு ஹிந்தியில் நான் நடத்துகிறேன், அவங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறேன். இதை பொறுப்பு யாருக்கு? ஹிந்தி மிஸ்ஸான எனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? இப்போ திருப்பி பார்ப்போமா 5ஐயும்? சுக்கா அப்படின்னா ட்ரை. சுக்கானா என்னது? ட்ரை. பீடுனா என்னது? க்ரௌடு. பீட்னா க்ரௌடு. ஆஞ்ஞானா ஆர்டர். ஆங்கன்னா கோர்ட்யார்ட். ஜிம்மேதாரினா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜிம்மேதாரினா ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் பார்ப்போமா? 6th ஒன் பண்டார். பண்டார்னா ஸ்டோர். பண்டார்னா ஸ்டோர். ஸ்டோர்னு என்னது? நிறைய பொருட்கள் சேர்த்து வைக்கக்கூடிய இடம் தான் ஸ்டோர்னு சொல்லுவோம். நிறைய இடங்களை சேர்த்து வைக்கக்கூடிய இடங்களை ஸ்டோர் சொல்லுவோம். மளிகை ஸ்டோரு அப்படிலாம் சொல்லுவோம்ல, ட்ரெஸ்ஸு ஸ்டோரு அப்படின்னு சொல்லுவோம்ல, சில்க் ஸ்டோர்ஸ் அப்படின்னு போடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சில்க் ஸ்டோர்ஸ்னால் சில்க் ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். மளிகை ஸ்டோர்ஸ்னால் மளிகை சாமான்கள்லாம் அங்கே சேமித்து வைக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பண்டார்னா நீ பெரிய பண்டார் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. யாரை பார்த்து கேட்பா? பொதுமக்கள் வந்து யாரை கேட்பாங்க? சுப்ரியாவை கேட்பாங்க நம்ம லெசனில். சரியா? நீ நிறையா வாங்கி வச்சுருக்கியே, நீ எல்லாத்துக்கும் என்னது தரேன்னு சொல்கிறியே, நீ என்ன பெரிய பண்டார் வச்சுருக்கியா, நீ பெரிய என்னது அங்காடின்னு கூட தமிழில் சொல்லுவாங்க, ஸ்டோராக வச்சுருக்க தரத்துக்கு அப்படின்னு கேட்பாங்கள்ல, அதுதான். ஓகே, பண்டார்னா ஸ்டோர். 7th ஒன் பார்க்கலாமாப்பா? 7th ஒன் சிர் ஜுக்காக்கர். சிர் ஜுக்காக்கர்னா ஹெட் பவுல், தலை குனியிறது, தலை குனிஞ்சு ஏற்றுக்கொள்கிறது. நம்ம பணிவா அப்படின்னு சொல்லுவோம்ல, பணிவு நம்புறேன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் இது சிர் ஜுக்காக்கர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிர் ஜுக்காக்கர்னா ஹெட் பவ், தலை வணங்கி ஏற்றுக்கிறது. மற்றவங்க சொல்கிற கட்டளைகளை என்ன பண்ணுறது? நம்ம தலை வணங்கி ஏற்றுக்கொள்ளணும். ஓகேங்களா? எப்பயுமே தலை வணங்கி ஏற்றுக்கொண்டோம்னாக்கா என்னது? நல்லது தான் நடக்கும். தலை நிமிர்ந்து நடக்கணும், ஆனால் ஏற்றுக்கொள்கிறத தலை வணங்கி ஏற்றுக்கொள்ளணும். ஓகேவா? கரீப். கரீப்னா புவர். கரீப்னா புவர், ஏழைன்னு அர்த்தம். சரிங்களா? கிலா ஊங்கி அப்படின்னா என்னது? கிலா ஊங்கினா வில் ஃபீல்டுன்னு நினைக்கிறோம், உணவளிக்கிறது. கிலா ஊங்கினா
வில் ஃபீல்டு உணவளிக்கிறது அப்படின்னு அர்த்தம். 10th ஒன்று பார்க்குறோம், ஆஷீர்வாத். ஆஷீர்வாத்னா பிளெஸ்ஸிங்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் தேவை என்னது? ஆஷீர்வாத் தான், பிளெஸ்ஸிங்ஸ் தான் தேவை. அது இருந்தாலே, நல்ல பிளெஸ்ஸிங் இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயுமே முன்னேறி வந்துடுவோம். ஓகேவா? பண்டார்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்டோர். 6th வேர்டாக இருக்கிறது பண்டார். 7th ஒன்றுனா சிர் ஜுகாக்கர். யார் சொல்கிற ஒரு விஷயம் தலைவணங்கி ஏற்றுக்கணும். ஒருத்தங்களை விஷ் பண்ணாலும் என்ன பண்ணணும்? தலைவணங்கி தான் விஷ் பண்ணணும். சரிங்களா? நம்முடைய தமிழர் பண்பாடுகளில் இதுவும் மிக முக்கியமான ஒன்று. வரவேற்கிறது மிக முக்கியமான பண்பாடு. உபசரித்தல் அடுத்தது. தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறதும் பண்பாடுகளில் ஒன்று தான். ஓகேவா? அடுத்து கரீப். கரீப்னா புவர், ஏழை. 9th ஒன் கிலா ஊங்கி. கிலா ஊங்கினா வில் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு உணவளிக்கிறது, அளித்தல். 10th ஒன் ஆஷீர்வாத். ஆஷீர்வாத்னு என்னது? பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த லெசனை ஒரு ட்ரிப்பு ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து கடின் சப்தை பார்த்துருக்கோம். கடின் சப்தை எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? அங்கிரேஜி அர்த்தத்தை பற்றி பார்த்துருக்கோம். அதையும் உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிருங்க. எழுதிட்டு நல்லா படித்து பாருங்கள். லெசன்லாம் நல்லா புரியுதான்னு பாருங்கள். அடுத்து கடின் சப்தையும் டிக்வேர்ட்ஸையும் கடின சப்தன்னு சொல்லப்படுற டிக்வேர்ட்ஸை நல்லா படித்து எழுதி பாருங்கள். அடுத்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அங்கிரேஜி அர்த்தம். அதையும் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிருங்க. நல்லா டெஸ்ட்டாக எழுதி பார்த்து திருத்தி பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் அவங்களோட மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்து 1 வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? தன்யவாத் சாத்ரோம்.